தளபதி 69 பூஜை போடும் முன்பே ஏற்பட்ட சிக்கல். விஜய் தற்போது கோட் படத்தில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்வதை விட ஜாலியோ ஜும்கானா செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் நேற்று கோட் பட செட்டில் இருந்து வெளியான விஜயின் வீடியோ ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. கிட் ஸ்கூட்டரில் அவர் ரைடு போன வீடியோ சமூக தளங்களில் வெளியாகி வைரலானது. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விண்டேஜ் நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தில் நடித்து வருகின்றார்கள். அதனால் எந்த மாதிரியான கதையாக இருக்கும், வெங்கட் பிரபு படத்தை ஜாலியாக கொண்டு போயிருப்பாரா என்ற ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் விஜய் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதால் அதற்குள் அவர் ஒப்புக்கொண்ட படங்களை முடித்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் அவர் இருக்கின்றார். அதற்காகவே தளபதி 69 படத்திற்கான இயக்குனர் தேர்வு அதிரி புதிரியாக நடந்தது. பல இயக்குநர்களின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டன. கடைசியாக ஹச் வினோத் பெயர் தான் அடிபட்டு வருகிறது. தளபதி 69 படத்தில் நடக்க 3 கதாநாயகிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்பட்டது. அதில் ஒருவர் நடிகை த்ரிஷா. லியோ படத்தை அடுத்து கோட் படத்திலும் ஒரு பாடலுக்கு அவர் நடனமாட உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல விஜயுடன் தெரி மற்றும் கத்தி ஆகிய படங்களில் ஜோடியாக நடித்த சமந்தாவிடம் நாயகியாக நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதாம். இவர்கள் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு புதிய கதாநாயகியும் லிஸ்டில் இருக்கின்றார். இந்த நிலையில் தளபதி 69 படத்தை தன்னையா என்பவர் தான் தயாரிக்க இருக்கின்றாராம். ஆனால் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடாத நிலையில் தளபதி 69 படத்தை நான் தான் தயாரிக்க போகிறேன் என்று சொல்லி படத்தின் சேட்டலைட் உரிமையை ஒரு சில உரிமைகளுக்காக பேரம் பேசியதாக சொல்லப்படுகிறது. இதில் விஜய் கடும் அப்செட் ஆகி விட்டாராம். படத்தின் பூஜையை போடவில்லை, அக்ரிமெண்ட்டும் போடவில்லை, அதற்குள் இப்படி செய்கிறாரே என்று எண்ணி நாம் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என சொல்லி தானாயவை படத்திலிருந்து நீக்கிவிட்டாராம்.